உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சு? ஆண்டாள் என்னன்னு பாரு. ஐயோ என்னாச்சு? சம்பந்தியம்மா கண்ணை திறந்து பாருங்க. சம்பந்தியம்மா என்னாச்சுமா? என்னாச்சு அத்தை? சம்பந்தியம்மா சம்பந்தி தண்ணியை தெளி. சம்பந்தி இங்க பாருங்க அத்தை. ஒண்ணும் இல்ல சம்பந்தி. ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க. சீக்கிரம் எடுத்து வரேன் வரேன். ஆண்டாள் இது குடி. போட்டுக்கோங்க சம்பந்தி. குடிங்க அத்தை. போதுமா அத்தை? பரவாயில்லையா? ஆண்டாள் அத்தையை ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். வா அத்தை நீங்க தள்ளுங்க. சம்பந்தி வாங்க. மெதுவா அத்தை. வாங்க. பாத்து 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 வாங்க. பொறுமை. அத்தை இனிமே டாக்டர் சொல்லாம கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி போடாதீங்க. இனிமே இந்த மாத்திரையை தான் நீங்க போடணும். லோ பிபி தான், ஒன்னும் பிரச்சனை எல்லாம் இல்ல. சரிங்க அத்தை, மீதி மாத்திரையை உங்க பர்ஸ்லயே வச்சிடுறேன். ஓகேங்களா? ஆண்டாள் குளிருது, போர்வை எடுத்து போத்தி விடுறியா? உங்களுக்கு குளிர்தா? ஒரு நிமிஷம். காலை எடுத்துக்கோங்க. பாத்து. ஐயோ வேண்டாம். இல்ல பரவாயில்ல அத்தை, பரவாயில்ல. வைங்க வேண்டாம் வைங்க அத்தை, வைங்க. போதுமா? போதும். போதுமா அத்தை? ஆம் சம்பந்தி இந்த கஷாயத்தை குடிச்சிருங்க. அப்புறம் தலை சுத்தல் மயக்கம் எதுவுமே வராது. குடு ஆண்டாளு. அத்தை குடிங்க அத்தை. பாத்து சுடுது. கொஞ்சம் கசப்பா இருக்கும், பாத்து குடிங்க. ரொம்ப கசக்குதா? நல்லது எப்பவும் கசக்கதானே செய்யும். ஆண்டாளு ஆண்டாளு ஆண்டாளு. அத்தை கூப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு இருந்தியா? அதெல்லாம் பரவாயில்ல அத்தை, நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, தலை வலிக்குது, கொஞ்சம் தைலம் இருந்தா எடுத்துட்டு வாயேன். ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நானே வரேன். உட்காருமா, தேய்ச்சி விடுமா. சம்பந்தியம்மா இது எங்க பாட்டக்குளம் ஐயனாரு திருநீரு. இத பூசினா எல்லா நோயும் பறந்து போயிடும். சரியா? இருமா பூசி வர்ற. பாட்டக்குளம் ஐயனாரே, இனிமே எந்த நோயும் ஒன்னு அண்டாதுமா. சம்பந்தியம்மா இந்தாங்க.
இது நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பாசிப்பயிறு வறுத்து உடைச்சு வச்சிருக்கேன். உப்பு பருப்பா வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சம்மந்தியம்மா, கொஞ்சம் குங்குமம் எடுத்துட்டு வாங்க. சரிங்க. இந்தாங்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நீயும் என் மகனும் 100 வருஷம் நல்லா இருக்கணுமா. குடும்பம் நல்லா நடக்கணும்னா பொண்டாட்டிக்கு புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கிறதா முக்கியம். வெங்காய விலையும் தக்காளி விலையும் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா புருஷன் பொண்டாட்டி அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். என் மருமக கிட்ட இருந்து இன்னைக்குதான் நான் இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன். அத்தை, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க. நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? ஆண்டாளு, பெரியவங்க சின்னவங்கங்கிறது வயசுல இல்ல, நாம செய்யற செயல்ல இருக்கு. நீ எனக்கு உதவி செய்யறேன்னா நீ என் மகனோட பொண்டாட்டி, என் மருமக, அதனால செய்யற. ஆனா உங்க அம்மா என்ன விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. உங்க பாட்டி எனக்காக சாமி கும்பிடுறாங்க. உன் தங்கச்சி ஓடி போய் எனக்காக மருந்து வாங்கிட்டு வரா. இதெல்லாம் எங்க வீட்டுல நடந்ததே இல்ல. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டதுல இருந்தே தெரியுது. அழகரை நீங்க எவ்வளவு நல்லா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இதுல என்ன இருக்கு சம்பந்தி? எனக்கு ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருந்தா அவங்கள இப்படிதானே பாத்திருப்பேன். எங்க அத்தைக்கு இன்னொரு மக இருந்தா அவங்களும் இப்படிதானே பாத்திருப்பாங்க. என் பிள்ளைங்களும் உங்களை அம்மாவா நினைச்சுதான் பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம் சம்பந்தி. அதுக்கு சொல்லல சம்பந்தி. அழகர் பிறந்ததுல இருந்தே அவங்க அப்பாக்கு அவனை பிடிக்காது. அவருக்கு பயந்துகிட்டு அவனுக்கு பாசத்தை கூட திருட்டுத்தனமா தான் காட்டுவேன். அவங்க அப்பா எங்க வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரங்களுக்கு கொடுக்கற மரியாதையை கூட அழகருக்கு கொடுத்ததில்ல. எப்போ அவனை திட்டி திட்டி யாருக்கும் பிடிக்காதவன அவனை மாத்திட்டாரு. ஆனா அவன் எங்க எல்லாரையும் விட ரொம்ப நல்லவன். பசின்னு யாராவது அவன் முன்னாடி வந்தா அவ்வளவுதான். அதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். அடுத்தவங்க பசிய ஆத்தறத விட இந்த உலகத்துல வேற ஏதாவது புண்ணியம் இருக்கா? அப்ப கூட அவங்க அப்பா அவனை திட்டதான் செய்வாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.